வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது தமிழ்நாட்டிலே 10 நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் தண்ணி தர பிரச்சனையும் இல்ல. சப்ப மேட்ரு. பிரியங்கா மணிமேகலை சண்டை பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. இது அவங்க ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் சண்டை. இதை இந்த சோசியல் மீடியா ரொம்ப பெருசாக்கி அவனுக்கு பணம் சம்பாதிச்சு போறாங்க. அது அவளைய அவங்க கூட ஒர்க் பண்ற குரேசி, சுனிதா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்க செட்டில் நடக்கிற பிரச்சனை தான், சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில யூடியூப்ல இருக்காங்க, இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் இந்த டைம்ல தான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இஷ்யூவை பெருசாக்கி யூடியூப்ல போட்டு அவனுக்கு சம்பாதிச்சுட்டு போறாங்க. இங்க எவனா இல்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனாவது செய்வான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இது அவங்களோட ரெண்டு பேரோட பர்சனல். இப்ப இன்னைக்கு சண்டை போட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க இருக்க போறது இல்ல, பேசாம இருக்க போறது இல்ல. நாளைக்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ இல்ல விஜய் டிவில நாளைக்கே ஒரு அவார்டு கொடுத்தாலோ பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, மணிமேகலை தான் மண்டி விட்டுட்டு வர போறாங்க. இது ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு 10 நாளா இவனுங்க மண்டியை போட்டு வச்சுருக்கானா. சாப்பிடும் போதெல்லாம் பிரியங்கா மணிமேகலை சண்டை பத்தி பேசுனீங்களா, வேலைக்கு போகும்போதெல்லாம் பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் என்ன கிளாஸ் நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பிரீஃபா பேசுகிறானா. அதுவும் இல்லாம ஒரு சில மீடியாவிலலாம் மணிமேகலையும் பிரியங்காவும் இண்டிவிஜுவலா தாக்குறாங்க. மணிமேகலைக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம், உனக்கு என்ன வந்தது? பிரியங்கா முழு நேரமும் விஜய் டிவில தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் விஜய் டிவி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டாக் போயிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலுமே அவங்களோட ப்ராஃபிட், அவங்களோட யூகம் என்னன்னா, இப்போ பிரியங்காவோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்குது. அன்னைக்கு அவங்க போட்ட வீடியோலயே குக்கு வித்து கோமலை விட்டு நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு போட்ட 5 ஹவர்லேயே அவங்களோட வியூ சொல்லிட்டோமா, அது அவங்க சம்பாதிச்சுட்டு தனியாக போறாங்க. பிரியங்கா இது வரைக்கும் ஒரு வீடியோவும் போடல, பிரியங்கா அதை பத்தி ஒரு மேட்ரும் கண்டுக்கல. பட் யூடியூப்ல ஒரு சில பேர் இருக்கிறாங்க, மாட்டாங்கடா 2 பேர், இந்த ஒரு 2 வார்த்தைக்கு இதுதான் கண்டென்ட் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் பேசினுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? மணிமேகலை வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த யூடியூப்காரங்க, இந்த சோசியல் மீடியாக்காரலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, குக்கு வித்து கோமாளியில இதுதான் சண்டை நடந்துன்னு சொல்லிட்டு மணிமேகலை ஒரு ட்ரெஸ் வாங்க போகும்போது அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்றவங்க கூட ஒரு வாக்குவாதம் நடந்தது. அதை கட் பண்ணியும் பிரியங்கா பிக் பாஸ்ல நடந்த ஒரு சண்டையும் எடுத்து மர்ஜ் பண்ணி இதுதான் குக்கு வித்து கோமாளியில் நடந்த சண்டைன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப இருக்கிற பசங்களுக்கு ரியாலிட்டி ஷோனா என்னன்னு தெரியாது. 90s கிட்ஸுக்கு கிளியரா தெரியும். ரியாலிட்டி ஷோனா அதுல நடக்கிறது எல்லாமே 90% ஃபேக் தான். இது இவனுக்கு புரிஞ்சுக்காம அங்க நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு 2 பேர் சண்டை என்னவோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல 2 மிலிட்ரி ஆர்மியா சண்டை போட்டுக்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 10 நாளைக்கு இதே பேச்சா போயிட்டு இருக்கு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. டிவி ஷோ எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக, அவங்க டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி ஷோனா கண்டிப்பா நம்ம அவங்க டிஆர்பி ரேட் ஏற்றணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஷோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படியா? இப்போ ஆப்போசிட்ல சன் டிவில டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு ஷோ இருக்கு. ஒருவேளை அவங்க டிஆர்பி ரேட் ஏற்றக்கூடாதுன்றதுக்காகவும் ஆப்போசிட் சேனல் இப்படி ஒன்று பண்ணலாம். ஒரு சில யூடியூப் சேனல்லாம் அவங்களோட பர்சனலே அஃபெக்ட் பண்ற மாதிரி பிரியங்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க விஜய் டிவில. ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். இன்னொரு யூடியூப் சேனல்ல மணிமேகலை பற்றி கேட்டுருக்காங்க. அதாவது மணிமேகலை யாருன்னு தெரியுமா? காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வந்ததுலேருந்தே அவங்க சன் டிவில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதனால நான் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், மணிமேகலை தான் சப்போர்ட் பண்ணுவேன்றேன். ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற போதில்லை. என்னைக்காவது உங்க ஃபேமிலிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என்னன்னே தெரியாம இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க. அதாவது நான் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே ஒரு கேங் கிரியேட் பண்ணி இவனுங்களே கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சிடறாங்க. இதுதாண்டா நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூப் சேனல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவனுங்க சம்பாதிச்சுட்டு போறானுங்க. மணிமேகலை வீடியோ போட்டு அடுத்த ஒரு 4 வரலையே இவனுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. குற்றம் நடந்தது என்ன, அன்னைக்கு நடந்தது என்ன, மணிமேகலைக்கு என்ன அநியாயம் நடந்தது, பிரியங்கா ஏன் இந்த செயலை நீ செய்யற, பிரியங்கா செஞ்சது இல்லாம டிடி, பிரியங்கா, பவானி எல்லாரையும் இவங்க தான் தொத்தி விட்டான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யூடியூப்ல இன்னொரு சேனல் ஒரு ஓடி நிற்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க கூட ஒர்க் பண்ற மாக்காப்பா, சரத் அவங்களே எங்களுக்கும் இந்த விஷயக்கும் சம்மந்தம் இல்லை, இது அவங்களோட பர்சன் சொல்லிட்டு அவங்களே விளைக்கிறாங்க. ஆனா ஒரு சில யூடியூப் சேனல் என்ன பண்ணுதுன்னா, இதுதான் நல்ல டைம்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்னவோ
கண்டென்ட் கிரியேட் பண்ணி அது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி இவனுங்க வியூஸ் வரணுன்றதுக்காக இவனுங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவனுக்கு 2 பேர் பிரச்சனையா இழுத்து போட்டு அடிச்சுனுக்குறாங்க. நான் தூங்கிட்டேன் பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மணிமேகலை கூட இதை மறந்துடுவானுங்க. அங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, ஓகே 2 பொண்ணுங்க சண்டை போடுதுங்க, மறந்துடுவாங்க, பேசிடுவாங்க, இல்லை நாளைக்கு கூட ஒன்றும் சேர்ந்துருவாங்க. இவனுக்கு அப்படிலாம் இல்லை, விட மாட்டோம் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு இவனுங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி இவனுக்கு 2 பேர் பிரச்சனைக்கும் அச்சின் சாவுங்கடான்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசாகி விட்டுங்கிறாங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குதுன்னா ஜஸ்ட் பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, அதில் இருக்கிற நம்ம என்னென்ன கற்றுக்கணும், நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இவனுங்களே என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இதுதான்டா மேட்ரு, இப்படி தானே நடந்ததுன்னு சொல்லிட்டு இவனுங்களே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஆக்சுவலி குக்கு வித் கோமாளி டைரக்டர் கூட இப்படி யோசிக்க மாட்டாரு, ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஆனால் இப்படி ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி இவனுக்கு ஒரு பெருசாக ஒரு பலூன் ஊதி அதை பெருசாக பறக்கிட்டு இப்போ தமிழ்நாடே பிரியங்கா விசஸ் மணிமேகலை மாதிரி சண்டை போட்டுக்கிறானா. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சண்டை முடிஞ்சு ஒரு ஒன் வீக் இருக்குமா, சண்டை ஆரம்பிச்சு இல்லை 1 வீக் இருக்குமா, அதுக்குள்ளேயே விஜய் டிவில ஒரு ப்ரோமோ குக்கு வித் கோமாளி சீசன் 5ல அடுத்த ஆங்கர் யார் தெரியுமா, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கும், உங்களுக்கு பழகுனா இருக்கும், உங்க கூட இருந்தனும் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் அடுத்த வீடியோவும் போட ஆரம்பிச்சாங்க. குக்கு வித் கோமாளிக்கு புதுசா ஒரு ஆங்கர் வர போறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கும், சிலர் நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்? இவ்வளவுதான் சேனல் பாருங்க. அவனுங்களே பிரியங்கா மணிமேகலை சண்டை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா நம்ம அதை 10 நாளா இதுதான் என்ன உலக போர்லயே பெரிய விஷயம் மாதிரி 2 ஜனாதிபதி சண்டை போட்டுங்கிற மாதிரி 10 நாளா யூடியூப் போனாலே, யூடியூப் ஓபன் பண்ணாலே மணிமேகலை பிரியங்கா, மணிமேகலை பிரியங்கா, பிரியங்கா எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா, மணிமேகலை எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா, லென்த் போயினே இருக்கு. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு, வாசலுக்கு வெளியிலையும் போகுது. இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க சொல்லிட்டு தான் திருப்பதி லட்டு மேட்டர் கொண்டு வந்தாங்க. அப்போது இவனுங்க அடங்க மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனையா பேசிடுவாங்க, இன்னொரு பிரச்சனை வந்தா அடுத்த பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. திருப்பதி லட்டு பிரச்சனை வந்து கூட இவனுக்கு அந்த பிரியங்கா மணிமேகலையும் விட்டுறதா இல்லை. ஆக்சுவலி அவங்க 2 பேரே அந்த சண்டையை விட்டு இந்நேரம் மறந்து பிரியங்கா நம்ம பேசின மாதிரி வியூஸ் நல்லா போகுது, கண்டென்ட் நல்லா போகுது, இப்படியே போகட்டும்னு சொல்லிட்டு அவங்களே பேசினிருப்பாங்க. ஆனா இவனுக்கு அப்படி இல்லை, கண்டென்ட் ஒன்று மாட்டிச்சு, இன்னைக்கு நல்லா வெற்றி செய்யலாம்னு சொல்லிட்டு வெற்றி செஞ்சுனுக்குறாங்க. சரி, மக்களுக்கெல்லாம் நான் உனக்கு கேள்வி கேட்குறேன், பிரியங்கா மணிமேகலை ஜஸ்ட் ஏதோ செட்டில் சண்டை போட்டாங்க, ஏதோ வாக்குவாதம் நினைச்சிச்சு, இதே ஒரு பெரிய விஷயமா பேசினுக்கிறீங்க. பிக் பாஸ்ல அப்படி அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோ சண்டை போட்டுறாங்க, திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, மூஞ்ச காட்டிக்கிறாங்க. இதெல்லாம் டிவிலேயே அப்படி லைவா காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சண்டே என்ன பத்தி பேசுறீங்க, எப்படி பாக்குறீங்க? இதுலயே உங்களுக்கு தெரிய தேவையா? 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அடுத்த மாசமே பேசிக்கிறாங்க. பிக் பாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது நான் கூட என்னவோ ஓகே இப்படிதான் ரியாலிட்டியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் போக 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 ஒரு சில பேர்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது இல்லை அது டைரக்டர் என்ன பேசி கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு இதுதான், பேசி வச்சுக்கிறது தான். நாட்டில் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. படித்து வேலை கிடைக்கிறது இல்லை, வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கிறது, நல்ல சம்பளம் கிடைச்சாலுமே அந்த வேலை இருக்குமான்னு டவுட்டு. அந்த வேலையில் இருக்கும்போதே இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு. அதனால ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்மளா இருக்குமா, இந்த வேலை இருக்குமா, இல்லை என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. 90s கிட்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கல்யாணம். ஒரு சில 90s கிட்ஸ்க்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆனாலுமே நெக்ஸ்ட் குழந்தை சமாளிப்பட்டா நெக்ஸ்ட் ஒய்ஃபை சமாளின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் பிரச்சனை வந்தால் வீட்டுக்கு வந்தால் குழந்தைய படிக்க வைக்கணும். குழந்தை படிக்க வச்சாலுமே அவன் நல்லா படிப்பானா, இல்லை இந்த 2K கிட்ஸ் மாதிரி கஞ்சாயிட்டு சுற்றிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுருக்கோம். இவனுக்கு என்னடான்னா வேர்ல்டு வார் மாதிரி 10 நாளாக இதையே பேசிட்டு இருக்கிறாங்க. பிரியங்கா விசஸ் மணிமேகலை. ஒன்னே ஒன்று சொல்கிற கேட்டுங்க, என்னதான் நம்ம இவ்வளோ பேசினாலுமே அவங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. சோசியல் மீடியா அவனுங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. பிரியங்கா மணிமேகலை அவங்க வீடியோ போட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. நம்ம தான் ஃபோனை பார்த்துக்கிட்டு வேஸ்ட்டாக இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு பேசினுக்கணும். போய் வேலையை பாருங்க. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு?